எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Clearcut Concepts. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் Civics கிளாஸ் 8 ஓட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகே, 2 சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 3 அண்டு சாப்டர் 4. சாப்டர் 3லேயே 2 சப்டிவிஷன் இருக்குது, பார்லிமெண்ட்டும் மேக்கிங் லாஸும். ஓகே, முதல்ல 2 செப்பரேட் லெசனாக இருந்துச்சு, இப்போ சேமாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நியூ செஷனில். ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷனில் இருக்கீங்க, சிவிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 6th 7th 8th அதை படிச்சுக்கலாம். ப்ளஸ் சிடிபி தமிழ் இங்கிலீஷ் காமன். ஓகே, நீங்கள் பேப்பர் 1 எழுதினாலும் சரி, பேப்பர் 2 எழுதினாலும் சரி. சயின்ஸ் அண்ட் மேத் எடுக்கலை அப்படின்னா காமன். சோசியல் காமன். சோசியலில் வந்து இந்த 3 பாட்டு காமனாக வரப்போகுது. சயின்ஸ் எடுத்திருந்தாலும் சோசியல் எடுத்திருந்தாலும். ஸோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். எல்லா கண்டென்ட்டுமே படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் அண்டு மேக்கிங் லாஸ். பார்லிமெண்ட் அண்டு மேக்கிங் லாஸ். ஸோ பார்லிமெண்ட் வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அண்டரில். மற்ற ரெண்டும் நம்ம படிச்சிட்டோம். லோக்கல் கவர்மெண்ட் படித்தோம் 6th கிளாஸில். 7th கிளாஸில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம 8th பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்ட்ரல். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்குறோம். இதில் வந்து பார்லிமெண்ட் அண்டு மேக்கிங் லாஸ். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னும் போது நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா மெயினாக ஃபஸ்ட்டு சொல்கிறதே பார்லிமெண்ட்டு தான் இல்லையா? ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அண்டரில் என்னென்னலாம் வருது, எப்படி நம்ம லாஸ் மேக் பண்ணுறாங்க, யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், மக்களுக்கு அதில் உரிமை இருக்கா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்தியா ப்ரைட் அவர் செல்ஃப் ஆன் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகே, நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷன் படித்தோம். ஓகே, கான்ஸ்டியூஷன் வந்து எல்லாருக்கும் பொதுவானது, அதுக்கு அண்டரில் தான் எல்லாமே இருக்குது. ஓகே, we will try and understand the relation between the idea of participation in decision making and need of all democratic government to consent of their citizens. ஓகே, இப்போ மக்களை மெயினாக வச்சு தான் அவங்களுடைய டெசிஷன் எல்லாமே இருக்கணும். ஓகே, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இந்த லெசனில் அதான் கொடுத்துருக்காங்க, எப்படி மக்கள் ஆக்டிவாக இருக்காங்க இந்த பார்லிமெண்ட். இதில் மக்களுக்கு என்ன இதில் பொறுப்பு இருக்குது, மக்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றத அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டெமோக்ராட்டிக்கில் மெயின் வந்து ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் வந்து சிட்டிசன்ஸ் வந்து டைரெக்டாக போகிறதில்ல, நம்ம எலெக்ட் பண்ண பீப்புள், நம்ம எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே நம்மளுக்காக போய் பேச போகிறாங்க. ஓகே, ஸோ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா டெசிஷன் மேக்கிங் கண்ட்ரோல் த கவர்மெண்ட், thus making it most important symbol of Indian democracy and the key features of the constitution. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் மெயினாக சொல்லப்படுறது வந்து பார்லிமெண்ட். ஓகே, பார்லிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து why should people decide. இப்போ வந்து பேசிக்லேருந்து கொண்டு போகிறாங்க. இப்போ நமக்கு ஒரு பெர்செப்ஷனே சேஞ்ச் ஆகும். ஓகே, நம்ம என்ன நினச்சிருக்கோம், கான்ஸ்டியூஷனை பற்றி என்ன நினச்சிருக்கோம், பார்லிமெண்ட்னா என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்னா உடனே ஸ்டார்ட் ஆகி நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்லிமெண்ட்டு, இவங்களாம் பார்லிமெண்ட்டில் மெம்பர் அப்படி கிடையாது இல்லையா? அது ஒரு ப்ராசஸ். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஷின் அரைஸ் பண்ணி அதுக்குரிய ஆன்சரை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து why should people decide. பீப்புள் ஏன் டிசைட் பண்ணணும், அந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு. ஓகே, பார்லிமெண்ட்டும் ஓகே, பார்லிமெண்ட்டில் எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் ஏன் பீப்புள் டிசைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரீசனோட கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆச்சு 15th ஆகஸ்ட் 1947. அப்போ என்ன ஆகும்னா டேரெக்டாக 15th ஆயிடுச்சு நீ உங்களுக்கு இண்டிபெண்ட் அப்படின்னு கிடையாது இல்லையா? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி டிஃபிகல்ட் ஸ்ட்ரகிள் இன் விச் மெனி செக்டர் ஆஃப் சொசைட்டி பார்ட்டிசிபேட்டட். அதுக்கு முன்னாடி நிறைய அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய வேரியஸ் பேக்ரவுண்ட் ஜாயின்ட் ஸ்ட்ரகிள். தே ஆர் இன்ஸ்பயர்ட் பை ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ நிறைய ஐடியாஸ் அண்டு தாட்ஸ் வந்துச்சு. ஓகே, ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, பார்ட்டிசிபேஷன் இன் டெசிஷன் மேக்கிங், அந்த மாதிரி வரும் இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களோ அவ்வளோ அவங்களுக்குரிய அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அப்போ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஃப்ரீடம் கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, அவங்க என்ன லா மேக் பண்ணுறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும்.
அந்த மாதிரி இருக்கையில் இப்போ ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ எல்லா பாயிண்ட்டையும் நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா, இல்லை இதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், இந்த மாதிரி ஃப்ரீடம் வேணும், மக்களுக்கு என்னென்ன ஃப்ரீடம் இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், டெசிஷன் மேக்கிங்கில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே, ஸோ அண்டர் கொலானியல் ரூல், காலனி ஆதிக்கம்டுவோம் தமிழில் இல்லையா, பிரிட்டிஷ்காரங்க ரூலில் பீப்புள் ஹேட் லிவ்ட் இன் தேர் ஃபியர், ஒரு பயத்திலே தான் இருந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே. அவங்க டிட் நாட் அக்ரி வித் மெனி டெசிஷன்ஸ். ஓகே, நிறைய டெசிஷன் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனால் இவங்களுக்கு அதில் அக்ரி கிடையாது. ஆனாலும் அதை வந்து எதிர்த்து சொல்ல முடியாது, பண்ணால் நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்படும். அப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா கிரேவ் டேஞ்சர் இஃப் தே ட்ரை டு கிரிட்டிசைஸ் தேர் டெசிஷன்ஸ். ஓகே, அவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பண்ணாங்க அப்படின்னா அதுக்குரிய பனிஷ்மெண்ட் மாதிரி தானே கிடைக்கும் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில். அப்போ இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் சேஞ்ச் த சுச்சுவேஷன். இப்போ ஃப்ரீடம் மூமெண்ட் 1885க்கு அப்புறம் ஃப்ரீடம் மூமெண்ட்னா என்னது, ஆங்கிலேயரை எதிர்த்து நிறைய பேச்சுகள் வர ஆரம்பிச்சது இல்லையா, அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேக் டிமாண்ட்ஸ். இந்த நேஷனலிஸ்ட், இப்போ நேஷனலிஸ்ட்னா யார், தேச தந்தைகள்னு சொல்லலாமா, தேசத்துக்காக உழைச்சவங்க. ஓகே, அவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் டிமாண்ட் வைக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, டிமாண்ட் வைக்க ஆரம்பித்தாங்க, ஓப்பன் டிமாண்ட். 1885க்கு அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, டிமாண்ட் பண்ணுச்சு அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் இன் லெஜிஸ்லேச்சர் வித் அ ரைட் டு டிஸ்கஸ் த பட்ஜெட் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு டிமாண்ட் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்த கட்சி இல்லையா 1885ல். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன பார்த்தோம், லா மேக்கிங் சார்ஜ். இப்போ லா எல்லாம் மேக் பண்ணுறாங்க இல்லையா, அதில் எங்களுக்கு பார்ட்டிசிபெண்ட் வேணும், இந்தியர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பட்ஜெட்டில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எங்களை கருத்தையும் கேட்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 வந்துச்சு. இப்போ இவங்க இவ்வளோ நாள் 1885லேருந்து இந்த கொள்கையெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்காங்க. ஓகே, ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம். இப்போ ஒன்றுனா கேட்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, 1909ல் எலெக்டட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அலவுடு ஃபார் சம் எலெக்டட் ரெப்ரசன்டேஷன், அதாவது எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், பர்டிகுலராக சில பேரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், உங்களிலேருந்து சில பேரை செலக்ட் பண்ணுங்க, அவங்கள நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க டைரெக்டாக எந்த இதுவும் மொத்த மக்களுக்கு கொடுக்கல. ஓகே, டிட் நாட் அலோவ் டு அடல்ட் டு ஓட் ஆர் நார் குட் பார்ட்டிசிபேட் இன் டெசிஷன் மேக்கிங். அதாவது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணலை, டெசிஷன் மேக்கிங்க்கும் அலோவ் பண்ணலை. ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அதாவது டெசிஷன் மேக்கிங்கில் பண்ண முடியாது, ஓட்டும் போட முடியாது சாமானிய மக்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்க, குறிப்பிட்ட ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்க, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணது. Okay, the experience of colonial rule as well as the participation of different people in struggle of freedom left little doubt in the minds of nationalists that all persons in independent India would be able to participate in decision making. Decision makingல எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்றது தான் இவங்க டிமாண்டாக இருந்துச்சு. அப்போ கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் we are going to citizens of free country. அப்போ இந்தியா இண்டிபெண்ட் அடைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ கண்ட்ரி ஆயிரும். அப்போ அதுக்குரிய ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி இருந்துச்சு, ஓகே, அவங்க அலோவ் பண்ணலை, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம இதை நோக்கி பயணிச்சிட்டோம். 1909க்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு, ஓகே, ஃப்ரீடம் இந்தியாவுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்தியா வந்து அதை நோக்கி பயணிக்குது. அப்போ என்ன மெயின் ஃபஸ்ட்டு என்னவாக இருக்குது அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங்கில் எல்லா பீப்புளும் கலந்துக்கிறணும். So government do what if it like mean that government had to be sensitive to people's needs and demand. டைரெக்டாக எல்லாரும் போய் டெல்லியிலே உட்காரணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பீப்புள்ஸோட நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸை புரிஞ்சு கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் அப்படின்ற தாட் வந்துச்சு. ஓகே, the dreams and aspiration of freedom struggle were made concrete in the Constitution of Independent India, lay down the principle of யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை அடாப்ட் பண்ணாங்க. என்ன பார்த்தோம், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் ஓட் ஃபார் அடல்ட், 18+ இருக்கவங்களுக்கு ஓட்டு. ஓகே, அப்போ அது முதல்ல கொடுக்கணும் இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வர்றாங்க. இவங்க வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை ரைட் டு ஓட்டை ஆட் பண்ணுறாங்க. ஓகே, அடல்ட்டுக்கு. ஸோ பீப்புள் அண்ட் தேர் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, மக்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இப்போ பீப்புள் மக்களும் அந்த ரெப்ரசன்டேட்டிவுக்கும் என்ன இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ
approval and participation of people. Okay, it is the decision of people and creates a democratic government and decides about its functioning. அப்போ democratic countryனா peopleோட participation இருக்கணும், country எப்படி function ஆகணும் அப்படின்றத இவங்க மக்கள் வரணும், representative வரணும். The basic idea in this kind of democracy is that individual or citizen is the most important person in the principle of government or public institution, trust of this citizens. அப்போ மக்களுடைய இது மெயினாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் எப்படி கவர்மெண்ட்டை அப்ரூவல் பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ எலெக்ஷன்ஸ். ஓகே, டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக நம்ம எலெக்ஷன்ஸ் த்ரூ நம்ம கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். ஓகே, people would elect a representative to their parliament, then one group from the other elected the representative form the government. The parliament, which is made up of all representatives together, controls and guides the government. In this sense, people through their chosen representative from the government are also control it. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் நிறைய தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்தியா முழுக்க தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க, ஒரு ஏரியா வைஸ் பிரிச்சிருப்பாங்க. ஓகே, தனித்தனியாக, இது மிக்ஸ் ஆகலாம் கிடையாது, தனித்தனியாக. ஓகே, இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், இது ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதி, அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இப்போ இங்கே நிறைய பேர் போட்டி போடுவாங்க, காங்கிரஸ், பிஜேபி எல்லா கட்சிக்காரங்களும் போட்டு விடுவாங்க. ஆனால் இதிலேருந்து ஜெயிச்சு போகிற ஒரு ஆள் தான் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. இங்கேருந்து ஜெயிச்சு ஒரு ஆள் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க, இங்கேருந்து ஜெயிச்சு ஒரு ஆள் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. அப்போ இவங்க ஃபுல்லாக இங்கே எல்லா மெம்பர்ஸும் இருக்காங்க. இதில் மெஜாரிட்டியாக இருக்கவங்க, ஓகே, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவில் மெஜாரிட்டியாக யார் இருக்காங்களோ அவங்க கவர்மெண்ட் அமைப்பாங்க, ஆட்சியை அமைப்பாங்க. கண்ட்ரோல்ஸ் த கவர்மெண்ட். அவங்க இப்போ மக்கள் செலக்ட் பண்ணவங்க தான் இல்லையா, அவங்க யாரை சூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்ணுவாங்க. அவருக்கு கீழே இது நடக்க போகுது, அடுத்து இருக்குது. ஓகே, ஜென்ரலாக சொல்கிறேன், ரெப்ரசன்டேட்டிவ்க்கு கீழே கவர்மெண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பார்லிமெண்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்லிமெண்ட்டில் என்ன அப்படின்னா சுப்ரீம் லா மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன். பார்லிமெண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னது, பார்லிமெண்ட் என்னது, சுப்ரீம் லா மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன், மெயினாக பார்லிமெண்ட்டை சொல்கிறது. ஓகே, இதில் 2 ஹவுசஸ் இருக்கும், ராஜ்யசபா, லோக்சபா. இந்த ராஜ்யசபான்றது அனதர் நேம் என்னது, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் டோட்டல் ஸ்ட்ரென்த் 245 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எங்கே ராஜ்யசபாவில் 245. லோக்சபாவில் ஓகே, ராஜ்யசபாவில் யார் ஹெட்டாக இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஹெட் யார், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராஜ்யசபாவில். லோக்சபாவை எடுத்துக்கிட்டோம்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு அர்த்தம். ஓகே, இதில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் ஹெட் யார், ஸ்பீக்கர், presided over by the speaker. ஓகே, ஸோ ராஜ்யசபாவில் 245, இதை 2ஆக பிரிக்கணும், 243 + 2. ஓகே, இந்த 2ன்றது என்ன அப்படின்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஏன்னா இதில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவல் இது கொடுக்கணும் இல்லையா. இப்போ பிரிட்டிஷ்காரங்க நிறையா பேர் இருந்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் இங்கேயே ரன் ஆகுறாங்க, நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் அவங்க எலெக்ஷன் த்ரோ வர்றதில்ல. இந்த 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் யார் நியமிப்பா அப்படின்னா பிரசிடென்ட் நியமிப்பாங்க. ஓகே, பிரசிடென்ட் நியமிப்பாங்க. இந்த 243 ராஜ்யசபாவில் அதர் மெம்பர்ஸ், இது மக்கள் செலக்ட் பண்ணுறவங்க கிடையாது. இதை செலக்ட் பண்ணுறது யார், லோக்சபாவில் இருக்காங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறது கவுன்சில் ஆஃப். ஓகே, 1 minute. ஓகே, நம்ம ரெண்டையும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். 1 minute. 543 இது மாற்றி எழுதலை இல்லையா. ஓகே, அங்கே டவுட் வந்துருச்சு. ஓகே, 1 minute. சாரி, ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நாட் 43. 233 +
12 elected members. ஓகே, இங்கே தான் 2, இதுதான் 2. ஓகே, இப்போ கிளியராக பார்த்துக்கலாம். இது வந்து ராஜ்யசபா, இதில் 243 + 2. இந்த 2 தான் ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஓகே, அகெயின் மிஸ்டேக், சாரி. இந்த 43ன்றது 245 கரெக்டு. 245. There are 233 elected members, 12 members nominated by president. ஓகே, ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க புக்கில், இப்போ ரீட் பண்ணுவோம் இருந்தாலும். ஸோ ராஜ்யசபாவில் 243, இது ரெண்டாக வச்சிங்க அப்படின்னா 233 + 12 members. ஓகே, ராஜ்யசபானாலே இன்னொரு நேம் என்னது, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஸ்டேட்லேருந்து வர்ற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இவங்க வந்து லோக்சபா மெம்பர்ஸால் செலக்ட் பண்ணப்படுவாங்க. இந்த 12 members யார் அப்படின்னா எக்ஸலன்ஸ் இன் ப்ரொஃபஷன்ஸ். ஓகே, ப்ரொஃபஷன்ஸில் எக்ஸலன்ட் பண்ணியிருக்கவங்கள பிரசிடென்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர். ஓகே, அவர் வந்து கிரிக்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவர் ஒன் ஆஃப் த மெம்பர், கவர்மெண்ட் த்ரூ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 12 members. 233 + 12. இங்கே தான் 2. 543 + 2. ஓகே, சாரி போத 543 + 2. 3 வந்ததுனால கொஞ்சம் இதாச்சு. இங்கே யாரும் கொடுத்துருக்காங்களா வேர்டில்? 543 + 2. இப்போ லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் மக்களால் செலக்ட் பண்ணுறவங்க, நம்ம ஒரு தொகுதியிலிருந்து போகிறவங்க தான் லோக்சபாவில். ஓகே, லோக்சபா 543 members இங்கேருந்து போவாங்க. 2 பேர் ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஹெட்டு வந்து ஸ்பீக்கர், ராஜ்யசபாவில் ஹெட்டு வந்து வைஸ் பிரசிடெண்ட். ஓகே, இப்போது இது பார்த்துட்டோம், செலக்ட் பண்ணி போகிறாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் டாபிக், த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டோட ரோல் என்னது? ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, ஸோ ரோல் ஆஃப் த பார்லிமெண்ட். ரோல் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, பார்லிமெண்ட் இப்போ பார்த்துட்டோம், 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று ராஜ்யசபா, ஒன்று லோக்சபா. எத்தனை மெம்பர்ஸ்ன்னு பார்த்துட்டோம், எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ created after 1947, the Indian Parliament is an expression of the faith that people of India have in the principle of democracy. முதல்ல சொன்ன மாதிரி தான், people of India தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, முதல்ல முக்கியத்துவம் மக்களுக்கு. These are the participation by people in the decision making process and government by consent. The parliament in our system has immense power because parliament தான் பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா மக்களால் செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்காங்க. ஓகே, எலெக்ஷன்ஸ் டு த பார்லிமெண்ட் ஆர் ஹெல்ட் இன் த சிமிலர் மேனர். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், ஸ்டேட்டில் எப்படி எலெக்ஷன் நடக்குதோ சேம் வேல சென்ட்ருக்கு நடக்கிறது தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன். லோக்சபா வந்து எப்படின்னா எலெக்டட் ஒன்ஸ் எவ்ரி 5 years. லோக்சபாவில் எவ்ரி 5 years, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் எலெக்ஷன் நடக்கும். Okay, so the country is divided into numerous constituencies. அதை பார்த்தோம்லையே ஒரு தொகுதியாக பிரிப்பாங்க. கண்ட்ரியை வந்து தொகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஒரு கான்ஸ்டியூஷன்லேயும் ஒரு பர்சன் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆகி போவார். அப்போ சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு தொகுதியில் எல்லா கட்சியுமே போட்டிடுவாங்க. யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. These candidates to conduct election usually belong to the different political parties. நிறைய டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து வருவாங்க. கண்டிப்பாக ஒரே ஆள் வரணுன்ற கட்டாயம் இல்லை, டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து வருவாங்க. இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2019 பாரதிய ஜனதா மெஜாரிட்டியில் வின் பண்ணியிருக்கு. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தம் 543 கொடுத்துருக்காங்க பாருங்கள். லோக்சபா மொத்தம் 543 + 2 ஆங்கிலோ இந்தியன். இது வந்து 2009. இதில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா 116 தான் இருக்குது. அதுக்கும் ரீசன் கொடுத்துருப்பாங்க அங்கே கீழே, ஏன் இந்த இதை காமிச்சிருக்காங்கன்ட்டு அதை பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் எலெக்டட், இப்போ என்ன பார்த்தோம், ஒரு தொகுதியிலேருந்து ஒரு ஆள் போவாங்க. அவங்க எல்லாம் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டாக இங்கே உட்காடுறாங்க. ஓகே, இவங்க எல்லாம் போயிட்டு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆகுறாங்க. ஒன்ஸ் எலெக்டட் த கேண்டிடேட்ஸ் பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் எம்பின்னு சொல்கிறோம். MPs together make up the parliament. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். ஒன்ஸ் எலெக்ஷன் டு பி a parliament have taken place,
the parliament needs to perform the following function. Okay, parliament வந்து இப்போ பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, செலக்ட் ஆயிட்டாங்க. ஓகே, 545 மெம்பர்ஸ். ஓகே, இவங்க தான் அப்படின்னு செலக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ப்ரொசீஜர், என்ன ஒர்க்கு, என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் பார்லிமெண்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, டு செலக்ட் த நேஷ்னல் கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க வந்து நேஷ்னல் கவர்மெண்ட், அவங்க எக்ஸிக்யூட்டிவை செலக்ட் பண்ணணும் இல்லையா, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஒன் வந்து டு கண்ட்ரோல், கைட் அண்ட் இன்ஃபார்ம் த கவர்மெண்ட். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு, எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்துக்கு இருக்கலாமா அப்படின்னா அப்படி இல்லை. கண்ட்ரோல் பண்ணணும், கைடு பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு எப்படி அடுத்த ஸ்டெப்பு எடுத்துகிட்டு போகணும். அதான் பார்லிமெண்ட்டோட செகண்ட் ஃபங்க்ஷன். தேர்டு ஃபங்க்ஷன் டு கண்ட்ரோல், கைட் அண்ட் இன்ஃபார்ம் த கவர்மெண்ட். தேர்டு ஃபங்க்ஷன் law making. எங்கே போச்சு law making? மொத்தம் 3 பாயிண்ட். ஓகே, 1 minute. The role of the government. Okay, to control, guide and inform the government. Paragraph கீழே law making இருக்கணும், C part. How do we laws come? ஓகே, அதுக்கடுத்து லா மேக்கிங் தான் இந்த ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஃபங்க்ஷன். ஓகே, ஒன்ஸ் பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் போயிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். அவங்க டு செலக்ட் த நேஷ்னல் கவர்மெண்ட். ஆட்சியை யார் அமைக்க போகிறா, ஏன்னா சீட்ஸ் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா, அது எந்த மாதிரி தேர்ந்தெடுப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப், பார்லிமெண்ட் அப்படின்னா அது கீழே யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா, 3 பேரும் மெயினாக வர்றாங்க. ஆஃப்டர் த லோக்சபா எலெக்ஷன்ஸ் a list of prepared showing how many MPs belong to each political party. ஒரு பார்ட்டிலையும் எவ்வளோ MPs அப்படின்னு தெரிய வரும். ஓகே, ஸோ ஃபார் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி டு ஃபார்ம் அ கவர்மெண்ட் தே மஸ்ட் ஹேவ் த மெஜாரிட்டி அவங்களுக்கு வேணும். ஓகே, 543 எலெக்டட் பீப்புளை, 2 ஆங்கிலோ இண்டியன்ஸு லோக்சபாவில். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பார்ட்டி ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் ஹாஃப் த மெம்பர். ஸோ டோட்டல் மெம்பர் 543ல் அட்லீஸ்ட் பாதியாவது அவங்க வின் பண்ணியிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், பாசிங் பர்சன்டேஜ் 50% அப்படி வச்சுக்கலாம் ஞாபகத்துக்காக. அப்போ பாதின்றப்ப அட்லீஸ்ட் 272 மெம்பர்ஸாவது வந்திருக்கணும். அப்போ த ஆப்போசிஷன் இன் பார்லிமெண்ட் இஸ் ஃபார்ம்டு பை ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தட் ஆர் நாட் பார்ட் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி. coalition formed. The largest among the parties is called the opposition party. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 50% 272 இருக்கணும். நம்மளுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இது பாரதிய ஜனதா பார்ட்டி 272ஓட ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்களா, அவங்க இண்டிபெண்ட்டாக ஆட்சி அமைப்பாங்க. ஓகே, தமிழில் நல்ல வேர்டு சொல்லுவாங்க, மெஜாரிட்டியில் வர்றதுக்கு தான், தனித்தன்மையாக வந்ததுக்கு. ஓகே, மெஜாரிட்டியில் வர்றது. ஓகே, அவங்க வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க டைரெக்டாக ஆட்சி அமைப்பாங்க. அதே இது 2009 பாருங்கள், நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியாக இருக்குது, எல்லாருக்குமே 116 தான் வாங்கியிருக்காங்க, 272 வேணும். ஓகே, அட்லீஸ்ட் 272 இல்லைன்னா மோர் தென் மெம்பர்ஸ் 272 இல்லைன்னா அதுக்கு மேலே வேணும். அப்போ இந்த மாதிரி இருக்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா கொலேஷன்னா ஜாயின்ட் பார்ட்டி, சேர்ந்து 2-3 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது. ஓகே, அதான் மைனாரிட்டி அரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா பேசும்போது, ஏன்னா அவங்களுடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ 4 பேரோட சேர்ந்து இது பண்ணுறது, ஜாயினாக ஆட்சி அமைக்கிறது. அப்போ அதுதான் 2 டைப் ஆஃப் ஆட்சின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று மெஜாரிட்டியில் அவங்களா வர்றது இண்டிபெண்ட்டாக, இல்லை மேக்ஸிமம் சீட் இருக்குது, ஒரு கொஞ்சம் சீட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அலிகேஷன் வேறு பார்ட்டியோட சேர்ந்து வர்றது, அது கொலேஷன் ஃபார்ம்டுன்னுவாங்க. ஓகே, கூட்டாட்சி மாதிரி, தமிழில் கரெக்டான வேர்டு ஞாபகம் இல்லை, 2-3 கட்சி சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க இல்லையா, அதான் கொலேஷன். ஓகே, அப்போ அதுக்கடுத்து தனியாக இருக்கவங்க வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியில் உட்காருவாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லோக்சபா வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவை செலக்ட் பண்ணணும்.
ஓகே, எக்ஸிக்யூட்டிவ்ன்றது யார்? இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது. இவங்க ஆட்சியில் லா போடுறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அங்கே வேணும் இல்லையா? இஸ் அ குரூப் ஆஃப் பர்சன் ஹூ ஒர்க் டுகெதர் டு இம்ப்ளிமெண்ட் த லா மேட் பை த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் போட்ட லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க எக்ஸிக்யூட்டிவ். திஸ் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ஆஃபன் வாட் வி ஹவ் மைண்ட் வென் யூஸ் இன் த டீம் கவர்மெண்ட். இவங்க தான் வந்து ஹெட்டு. அதில் ஹெட்டு யார் அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணுறது யார்? பிரைம் மினிஸ்டர். Prime Minister of India is the leader of the ruling party of Lok Sabha. இப்போ ruling partyல head யாரு? Prime Minister. MPs who belong to the party, Prime Minister வந்து இப்போ செலக்ட் பண்ணுவார். என்ன செலக்ட் பண்ணுவார்? அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுவார். என்னென்னது? ஹெல்த்து, எஜுகேஷன், ஃபைனான்ஸு செலக்ட் பண்ணுவார். Oftentimes in the recent past it has been difficult for a single political party. இப்போ மெஜாரிட்டி சிங்கிள் பார்ட்டி வர்றது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க 2-3 பார்ட்டி சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. அந்த ஆட்சிக்கு பேர் தான் என்னது? கொலேஷன் கவர்மெண்ட். ஓகே, இது என்ன பார்த்துட்டோம்? லோக்சபாவோட ப்ரொசீஜர் பார்த்துட்டோம். லோக்சபாவில் எப்படி ஆட்சி அமைக்கிறாங்க, யார் ஹெட்டு, எக்ஸிக்யூட்டிவ் யார், யாரெல்லாம் மெம்பர்ஸ், எத்தனை சீட்டு மொத்தம். ஓகே, 543 + 2 இது வந்து லோக்சபா. அதுக்கடுத்து ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் என்ன பார்த்தோம்? 233 + 12. 233 + 12. இங்கே 2 வந்து பிரசிடென்ட் நேம் பண்ணி அதே மாதிரி தான் 12. ஸோ the Rajya Sabha function primarily as the representative of state of India. Okay, the Rajya Sabha can also initiate legislation and bill is required to pass through the Rajya Sabha in order to become the law. அப்போ லாக்கும் பில்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? பில்லு வந்து அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது பில்லு. அந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது லாவாக மாறிடும். ஓகே, சட்டமாக இயற்றப்படும். இட் ஹாஸ் பின் இம்பார்ட்டன்ட் ரோல் ரிவியூவிங் ஆர் அல்டரிங். அப்போ ராஜ்யசபாவோட மெயின் டியூட்டி என்னது? இந்த லோக்சபாவில் பில்லு பாஸ் பண்ணுறாங்க, அது ரெண்டாவது ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவுக்கு போச்சுன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே, அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா, எனி தேவை இருக்கா, இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னா அங்கேருந்து சைன் ஆகணும். லோக்சபாலேருந்து முதல்ல எல்லாரும் சைன் பண்ணதுக்கப்புறம் ராஜ்யசபா போகும். இந்த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா ஆர் எலெக்டட் பை த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே, அந்த லோக்சபாவில் இருக்கவங்க செலக்ட் பண்ணுவாங்க ராஜ்யசபா மெம்பர்ஸ். 233 மெம்பர்ஸ் + 12 மெம்பர்ஸ் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். அப்போ அவங்கவுங்க தொழிலில் எக்ஸலன்ஸாக இருக்கவங்கள செலக்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம். செகண்ட் டியூட்டி, ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ கவர்மெண்ட்டாக அமைச்சாச்சு. கவர்மெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபான்னு அமைச்சாச்சு. செகண்ட் டியூட்டி என்னது? டு கண்ட்ரோல், கைட் அண்ட் இன்ஃபார்ம் த கவர்மெண்ட். So the parliament while in session begins with a questionnaire. Important என்னது? Questionnaire. The questionnaire is the important mechanism through MPs can elicit information about the working of the government. elicitனா ஆன்சர் கொடுக்கணும். எதுக்கு? இவங்க கேட்குற கேள்விகளுக்கு. யார் கேட்பா கேள்வி? எதிர்கட்சி. எதிர்கட்சி கேட்குற கேள்விக்கு இவங்க ஆன்சர் கொடுக்கணும். ஏன்னா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ யாருமே கேள்வி கேட்காம இருக்க முடியாது இல்லையா? அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க. எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணாங்க, எங்கெங்கே கட்டியிருக்காங்க, என்ன இது, அதனுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ளஸ் சொல்கிறத காட்டிலும் மைனஸ் தான் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க இல்லையா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வே த்ரூ த பார்லிமெண்ட் கண்ட்ரோல்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ். அப்போ ஹெட்டுனா ஒரு தடவை நியமிச்சிட்டாங்க, அதோட அவங்க வேலை இல்லை. இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். பை ஆஸ்கிங் கொஸ்டின் த கவர்மெண்ட் இஸ் அல்டர் டு ஷார்ட் கம்மிங் comes to know the opinion of the people through the representative of the parliament. இப்போ பார்லிமெண்ட்ன்றது மக்கள் த்ரூ ரெப்ரசன்ட் ஆனவங்க இல்லையா? அப்போ லோக்கலில் அவங்களுக்கு தெரியும் என்ன வேலை நடக்குது, என்ன ஆகலை, எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு எல்லாம் அவங்க கொஷின் ஹவரில் கேட்பாங்க. ஆஸ்கிங் கொஷின்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் க்ரூஷியல் டாஸ்க் ஃபார் த எவ்ரி எம்பி. அதுதான் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கே அவங்களுக்கு. அதுதான் கேள்வி கேட்குறது தான் வேலையே. இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா அவங்க தான் கேள்வி கேட்கணும். ஹைலைட் ட்ராபேக் இன் வேரியஸ் பாலிசிஸ். என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது, என்னென்ன ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்துருக்கு இல்லையா? அதெல்லாம் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் ஹவர்ஸில் ப்ளஸ் மைனஸ் தான் கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஷின் கேட்குறதுனால என்னது? வேல்யூபிள் ஃபீட்பேக். அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஓகே, எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது எது வந்து கரெக்டாக போயிருக்கு, எது தவறாக போயிருக்கு, எதுக்கு
பதில் கொடுப்பாங்க, அதில் தெரிய வரும். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸாக இருந்தாலும் மணி பில்லுமே வந்து பார்லிமெண்ட்டு அப்ரூவல் இம்பார்ட்டன்ட். ஓகே, பார்லிமெண்ட் கண்ட்ரோல்ஸ், பார்லிமெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும், கைடு பண்ணும், இன்ஃபார்ம் பண்ணும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, எம்பி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் ஹாவ் அ சென்ட்ரல் ரோல் இன். அப்போ எம்பிஸுக்கு மெயின் ரோல் என்னது? கண்ட்ரோல் பண்ணுறது, கைடு பண்ணுறது, informing parliament, and this is a key aspect of functioning the Indian democracy. அப்போ டெமோக்ரஸி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, ஓகே, டெமோக்ரஸின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களால் மக்களுக்காக ஆளுமாச்சு. அப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் அவங்களுக்காக கேள்வி எழுப்பணும், அதுதான் அவங்களுடைய டியூட்டியே. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் என்ன பார்த்துட்டோம்? கவர்மெண்ட் எப்படி, பார்லிமெண்ட்டில் எப்படி இயங்குது, அவங்களுடைய டியூட்டி என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு how do we new laws come out? இப்போ கவர்மெண்ட் லா மேக் பண்ணணும்னு பார்த்துட்டோம், பார்லிமெண்ட்டில் லாஸ் போடுவாங்க. எப்படி லா மேக் பண்ணுவாங்க? அவங்களுக்கு பிடிச்ச சொன்னேன் இதுதான் லா, இதெல்லாம் போட்டாச்சு அப்படின்னா அப்படி இல்லை, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ லா மேக்கிங்கில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டு ஒரு லா வருது அப்படின்னா அது எது த்ரூ வரும்? நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இன் த சொசைட்டி ரைஸ் நீடு ஃபார் த பர்டிகுலர் லா. அதாவது ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் ஸ்லோவாக ரைஸ் ஆகி வரும், லாவாக வர்றது, சட்டமாக இயற்றப்படுறது. இம்பார்ட்டன்ட் ரோல் பார்லிமெண்ட் டு சென்சிட்டிவ் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த பீப்புள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது ரிலேட்டடாக தான் லாஸ் மேக்கிங் வரும். ஸோ ஒரு ஸ்டோரியை அங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது அக்டோபர் 2006 அப்போ என்ன லா வந்து பாஸ் ஆயிருந்திருக்கு? ஓகே, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 பாஸ்டு. த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 பாஸ்டுன்னு இந்த இதை ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆக்ட் பாஸ் பண்ணது வந்து 2005, இம்ப்ளிமெண்ட் ஆனது 2006. ஓகே, அப்போ அந்த லா என்ன லா? இது டொமஸ்டிக் வயலன்ஸ் லா. அப்போ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா காமிக்கிறாங்க ஒரு ஸ்டோரி மாதிரி. 1991 ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய ஹஸ்பண்டு இல்லைன்னா பிரதரு, அப்பா, யார் வேணாலும் இருக்கலாம், கேர்ள்ஸை வந்து எப்படி அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, ஆனால் எனக்கு அதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த லேடி சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அந்த இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை என்னோடய வீட்லேயும் அப்படி தான், என்னோடய சன்னும் டாட்டர்லாவும் இந்த மாதிரி அடிக்கிறது இல்லை, ஆனால் வேர்பலி ராங்காக பேசுகிறது, இன்டைரக்டாக என்னை இது பண்ணுறது, மணி கொடுக்குறது இல்லை, அக்கௌண்ட் எனக்குன்னு ஃபைனான்சியல் ஹெல்ப் இல்லை என்ன பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து எப்படி தீர்க்கிறது? ஆனால் நான் போலீஸ் ஸ்டேஷனும் போக விரும்பலை அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து அப்போ இது ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுது. எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகுது. ஒரு இஷ்யூனா என்னது? ஒரு ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து ப்ரொடெக்ட்ஸ், இந்த மாதிரி போராட்டம் இந்த நிலைமைக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து அதுக்கான இந்த லா மேக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்தெந்த பாயிண்ட்லாம் அந்த போராட்டத்தில் பேசணும் அப்படின்னு குரூப் ஆஃப் பீப்புள் டிசைட் பண்ணுறாங்க. அப்போ ஃபிசிக்கல், எக்கனாமிக்ஸ், செக்ஸுவல், வெர்பல் அண்ட் எமோஷ்னல் அப்யூஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, இன்க்ளூட் பண்ணி அந்த மூமெண்ட்டில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கவர்மெண்ட் ஷுட் இன்ட்ரடியூஸ் த பார்லிமெண்ட்ஸ் உமன்ஸ் மூமெண்ட் நிறைய, அதாவது வந்து என்ன பண்ணுவாங்க, எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்போ அது கன்சிடர் பண்ணப்படுது. பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 2002. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் வெர்பல் இது வந்து ஆட் பண்ணலை, ஒன்லி அந்த அடித்தது துன்புறுத்தல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். அது இன்னும் வந்து அதுக்கு அடுத்ததில் ஆட் ஆகி சட்டமாக நிறைவேற்றி வெளியேற்றப்படுது 2005. ஓகே, 2005 தான் இந்த ஆக்ட் வந்தது. 2006 அது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ லாஸ் வந்து ஓகே பார்லிமெண்ட்டு லாஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஃப்ரேம் டிஃப்ரெண்ட் கன்சர்ன், அதுக்குரிய எக்ஸாம்பிள் அபோவ் எக்ஸாம்பிள்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ரோல் ஆஃப் சிட்டிசன் இஸ் க்ரூஷியல். இப்போ இங்கே வந்து மக்களுக்காக தான் இந்த லா ஏற்றிருக்காங்க. ஓகே, அப்போ சிட்டிசன்ஸ் பீப்புள் தான் இம்பார்ட்டன்ட், க்ரூஷியல்னா இம்பார்ட்டன்ட். ஹெல்பிங் பார்லிமெண்ட் ஃப்ரேம் டிஃப்ரெண்ட் கன்சர்ன். ஓகே, டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸை எடுத்து அவங்க லா மேக்கிங் பண்ணுறது பை பீப்புள், ஃபார் பீப்புள்.
நாட் பை பீப்புள், ஃபார் பீப்புள், பீப்புளுக்காக பண்ணுறது. ஃப்ரம் எஸ்டாப்ளிஷிங் த நீட் ஆஃப் த நியூ லா டு இட்ஸ் பி பாஸ்டு at every stage of the process, voice of the citizen important. And the voice can be heard through அது யாராக இருக்கலாம், டிவி ரிப்போர்ட்டர், நியூஸ் பேப்பர் எடிட்டோரில் வரும், ரேடியோ ப்ராட்காஸ்ட்டில் வரும், லோக்கல் மீட்டிங்கில் பேசுவாங்க. ஓகே, ஆல் ஆஃப் விச் ஹெல்ப் இன் மேக்கிங் த ஒர்க் தட் பார்லிமெண்ட் டஸ் மோர் அக்சசபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டு த பீப்புள். அக்சசபிளாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் மக்களுக்கு தேவையானதை சட்டமாக வரும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ எல்லா சட்டமுமே கரெக்டாக இருக்கா? ஒரு சட்டம் பார்லிமெண்ட்டில் போட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா? அதில் சப்போஸ் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, குறைகள் இருந்துச்சுன்னா அதுக்கும் சான்ஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கும் இருக்குது. அன்பாப்புலர் அண்டு கான்ட்ரவர்ஷியல் லா, அன்பாப்புலர் அண்டு கான்ட்ரவர்ஷியல் லாஸ். சம் சுச்சுவேஷனில் பார்லிமெண்ட்டு பாஸ் பண்ணிடுறாங்க, அது அன்பாப்புலர் ஆகிடுது. அன்பாப்புலர்னால் என்ன அர்த்தம்? மக்களால் நிராகரிக்கப்படுது. ஓகே, லீகலாக இருக்குது, கான்ஸ்டியூஷன் வைஸ் அது லீகல், அப்ரூவல் ஆயிடுச்சு, சைன் ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து அன்அக்செப்டபிள் டு த பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணலை. ஓகே, ஏன்னா அது அன்ஃபேராக இருக்குது, ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு தேவையானதாக இல்லை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பப்ளிக் மீட்டிங்கில் பேசுவாங்க, நியூஸ் பேப்பர், டிவி, சேனல் எல்லாத்துலேயும் வரும். ஏன்னா எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஓகே, அதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எல்லா சிட்டிசன்ஸுமே அவங்களுடைய வாய்ஸ் அவுட் பண்ணலாம். அன்வில்லிங்னஸை சொல்கிறாங்க. இந்த லா ஃப்ரேம் பண்ண லா வந்து தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நார்மல் பீப்புள் பிகின் டு ஃபீல் தட் ராங் லா ஹேஸ் பின் பாஸ். there is a pressure on the parliament to change this. அப்போ பார்லிமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு ப்ரெஷர் வருது, அதை சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, முனிசிபல் லா ஆன் த யூஸ் ஆஃப் ஸ்பேஸ் வித்தின் முனிசிபல் லிமிட், மேக்கிங் ஹாக்கிங் அண்ட் ஸ்ட்ரீட் வெண்டிங் இல்லீகல். ஓகே, இப்போ என்ன பண்ணாங்க? ஒரு லா கொண்டு வந்தாங்க இல்லையா, இடையில அப்புறம் அந்த கடைகள் அப்புறம் அடித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரோட்டோர கடைகள்லாம் போடக்கூடாது, நீங்கள் வந்து டிராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நிறைய இது பண்ணுறீங்கன்னு அடிச்சு எடுத்தாங்க. அந்த லாவை வந்து இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் கம்மியான மக்கள் அதை நம்பி தான் வாழ்கிறாங்க. ஓகே, அதை நம்பி தான் வாழ்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் போது லாஸ் வச்சு என்ன பண்ணுறது? ஓகே, அதனால் அது அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க, அது ரீபேக் வாங்கிக்கிட்டாங்க. ஓகே, ஏன்னா பெரிய பெரிய சிட்டியில் சின்ன சின்ன கடைகள் வச்சு தான் பிழைக்கிறாங்க. எல்லாருமே பெரிய ஷாப் திறக்க முடியாது இல்லையா? அந்த மூவபிள் வண்டி, ஹாக்கர்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஹாக்கிங் அண்ட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஓகே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடை மாறி மாறி போடுறவங்க, இந்த மார்க்கெட்டு, டியூஸ்டே மார்க்கெட், தேர்ஸ்டே மார்க்கெட் அந்த மாதிரி போடுறவங்க, ரோட்டோரத்தில் கடை போடுறவங்க. அப்போ அதை எதிர்த்து அதை கேன்சல் பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு கேன்சல் ஆச்சு. அப்போ அந்த மாதிரி உரிமையும் இருக்குது. This court the power of the modify or cancel the law. அப்போ கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மாடிஃபை பண்ணுவாங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க எதிர்ப்பு எப்படி தெரிவிக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, ரேலி பண்ணுவாங்க. ஸோ த ஃபோட்டோ தட் ஷோட் தட் டிஃப்ரெண்ட் வேஸ் த சிட்டிசன்ஸ் கேன் ப்ரொடெக்ட், கேம்பைன் அண்டு சாலிடேட்ரி. சாலிடேட்ரினா நிறைய எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது. த பிச் ஒரு கருத்துள்ள பீப்புள்னு வச்சுக்கோங்க, சாலிடேட்ரி. அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. We need to remember that our role as a citizen does not end with electing our representation. ஒரு தடவை ஓட்டு போட்டோம், எம்பி செலக்ட் பண்ணிட்டாங்க, அதோட நம்ம வேலை முடிகிறது இல்லை. It can be begin to the newspaper, media, done by our MPs, criticize their action, feel it required. அதாவது நம்மளுடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும். அவங்களுடைய பார்ட்டோட ஒர்க்கு வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளும் கொஷின் ரைஸ் பண்ணணும். தட் இஸ் அவர் டியூட்டி அப்படின்னு எண்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்லிமெண்ட் அண்ட் மேக்கிங் லா. அந்த 2 லெசனை கம்பைன் பண்ணி ஒரே லெசனாக கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நியூ சிலபஸ் படி பார்த்தது ஒரே ஒரு லெசன் தான். ஓகே, அக்கார்டிங் டு த ஓல்டு சிலபஸ் இது 2யும் கம்பைன் பண்ணிட்டாங்க, 3rd and 4th. ஓகே, நெக்ஸ்ட் 4th பார்ட் ஜுடிஷியரி, அது நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு பார்ட்டில் முடிச்சிடலாம். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 4 சாப்டர் இருக்கும்.
டோட்டல் 8 சாப்டர் 3 முடிச்சிட்டோம் இல்லையா. ஒரு லாங் வீடியோவாக எடுத்து லாங் செஷன் பார்த்து 5 சாப்டர் டிசைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பெடகாகி பார்க்க வேண்டியது இருக்குது. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே சயின்ஸ் மேத் எழுதுகிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அடுத்து இங்கிலீஷ் பெடகாகி அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் மோக் டெஸ்ட் 2 மோக் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.